மோதல் இந்த யுத்தம் எஸ்கலேட் அடைந்து செல்கின்ற உக்கிரமடைந்து செல்கின்ற ஒரு போக்கு தான் காணப்படுகின்றது. குறுகிய காலத்தில் இது மேலும் உக்கிரம் அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். இவர்கள் இந்த இந்த யுத்தத்தை களைப்படைகின்ற போது இது பற்றி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு. அப்படி பார்க்கின்ற போது டொனால்ட் ட்ரம்ப் பிராந்தியத்துக்கு அமெரிக்காவுடைய கப்பல்களை இந்த இதுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பினால் அது ஒரு ஆச்சரியப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அப்படி பெருமளவுக்கு இடம்பெறலாம். அது இந்த உக்கிரப்படுத்தலுடைய இன்னொரு ஸ்டேஜாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா ஈரானை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனெனில் சில பிராந்தியத்தில் ஈரான் தனியான ஒரு நாடில் அவர்களுக்கு ப்ராக்சிஸ், அவர்களுக்கு ஆதரவாளர்கள் காணப்படுகின்ற, உதாரணமாக யெமன்ல ஹூத்திஸ் என்கின்ற குரூப் காணப்படுகின்றது. அவர்கள் ஹோமுஸ் ஸ்ட்ரெயிட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக கிட்ட இருக்கின்ற ஒரு குழு என்பதன் காரணமாக பிறகு ஹஸ்புல்லா போன்ற குழு காணப்படுகின்றது. ஆகவே அமெரிக்கா அதற்குள்ள போகின்றது. இந்த அமெரிக்கா மீதான தாக்குதல்களை அதிகரிக்கும். அதுக்கப்புறமாக அமெரிக்காவுடைய இழப்புகளை அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. இப்போ அதை மனதில் வச்சுக்கொண்டு நாங்கள் யோசிக்க வேண்டிய இன்னொரு விடயம் இந்த பிராந்தியத்தில், ஹோமூஸ் பிராந்தியத்தில் இந்த கடல் சப்ளைஸை உக்கிரப்படுத்துவதற்காக இந்த செயல்பாட்டை யோசிக்கிற போது நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு குழு இருக்கின்ற, அதான் ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற குவைத், அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள். அவர்கள் இந்த யுத்தம் உக்கிரம் அடைவது அவர்களுக்கு சாத்தியமாக இருக்க போகிறதில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். ஏன்னு ஒன்று அவர்கள் போக்குவரத்தில் தான் அவர்களுடைய சர்வைவலே தங்கி இருக்கின்றது. அவர்களுக்கு நீர் பெருமளவுக்கு, குடிநீர் பெருமளவுக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் பெருசாக இருக்காது. அதுக்கு பிறகு அவருடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகின்றதாக தான் இருக்கும். மற்றது அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு முக்கியக்காகவே இந்த போக்குவரத்து தடைபடுமாக இருந்தால், இந்த ஹோமோஸ் இந்த பிராந்தியத்தில் யுத்தம் அதிகரிக்குமாக இருந்தால் இதெல்லாம் பாதிக்கப்படும் என்பதன் காரணமாக அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமாக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த எல்லா நாடுகளும், குவைட்டாக இருக்கட்டும், எமிரேட்ஸாக இருக்கட்டும், இந்த ஜிசிசி நாடுகள் எல்லாம் தங்களுடைய நாட்டை வர்த்தகத்துக்கான மையங்களாகத்தான் இப்போ மாற்றம் அடைந்திருக்கின்றன. துபாயினுடைய பிரதானமான விடயம் வர்த்தகம் தான். கட்டாருடைய பிரதானமான விடயம் வர்த்தகம் தான். அவை யுத்தம் அதிகரிக்கின்ற போது வர்த்தகம் நல்லா இடம்பெறாது. வர்த்தகம் வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கும். அதன் காரணமாக இந்த எஸ்கலேஷன் பாதிப்பாக அமையும் இந்த ஜிசிசி நாடுகள் என்று கூறப்படுகின்ற ஒரு நாடு. அதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை உடனடியாக பரப்ப அதிகரிச்சிருக்கின்றார்கள். அதனுடைய உக்கிரத்தை அதிகரிச்சிருக்கிறார்கள், பரப்பையும் அதிகம். அமெரிக்காவுடைய விருப்பம் என்று பார்த்தீர்கள் சொன்னால் உடனடியாக போறது, 2 நாள் பாம்பு பண்றது, எல்லாத்தையும் தரமாட்டமாக்கி முடிச்சுட்டு வர்றது, அதான் அவர்களுக்கு பெஸ்டாக இருந்திருக்கும்.